ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி குட்டி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நான் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்ல போறேன். ஒரு அழகான அமைதியான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராம எல்லையில ஒரு பழமையான கிணறு இருந்துச்சு. மக்கள் அத சாதாரண கிணறுன்னு நினைக்கல, அத ஆசையை நிறைவேற்றும் கிணறு அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. இந்த கிணறு பற்றி ஒரு விஷயம் இருந்துச்சு. நல்ல மனம் கொண்டவர்களின் ஆசை மட்டும் இதுல நிறைவேறும் அப்படின்னு கிராம மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பேராசையோட அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு நினைச்சு வந்தவர்களுக்கும் இது வேலை செய்யாது என்று எல்லாரும் நம்பினாங்க. ஒரு நாள் சில பேர் அதிகமா பணம் வேணும் என்ற ஆசையோட கிணற்றுக்கு வந்தாங்க. அவங்க மனசுல பேராசை நிறைய இருந்துச்சு. அவங்க ஆசைய சொல்லி கிணற்றுல இருக்கிற நீரை பார்த்தாங்க. ஆனா எந்த மாற்றமும் வரல. கிணறு அமைதியா இருந்துச்சு. அதே கிராமத்துல ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பசின்னு சொல்றவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். விலங்குகளுக்கு அடிபட்டிருந்தா மருந்து போட்டு விடுவான். ஒரு நாள் அவன் கிணற்று பக்கத்துல வந்து தன்னோட குடும்பமும் கிராம மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அமைதியா மனசுல நினைச்சான். அவன் கிணற்றுல இருக்கிற நீரை பார்த்தான். அப்போ கிணற்றுல நீர் அப்படியே மின்னுச்சு. சில நாள் கழிச்சு மழை நல்லா பெஞ்சது. பயிர்கள் செழிச்சு வளர்ந்துச்சு. கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. மக்கள் எல்லாரும் இது நல்ல மனசோட சக்தின்னு நம்பினாங்க. அந்த நாள்ல இருந்து கிராம மக்கள் கிணற்றுல ஆசை கேட்கறதுக்கு முன்னாடி தங்களோட மனச நல்லதா மாட்டிக்கிட்டாங்க. மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, நல்லது நினைக்கிறது, ஷேர் பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு பாகமா ஆயிடுச்சு. இந்த கதை நமக்கு ஒரு நல்ல உண்மைய சொல்லுது. நல்ல மனசு இருக்கிறவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். நாம நல்லது நினைச்சு நல்லது பண்ணினா இந்த உலகமும் நமக்கு நல்லதை திருப்பி தரும். இந்த மாதிரி நல்ல கதை கேட்க எங்களோட டெய்லி குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல்ல கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.